எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் கோல்டு சிஇஓ அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் வந்து ஜேகேவோட ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். இதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டது வந்து ட்ரீமர் கேர்ள் யூனா. நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு 10 or 12 days கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் வந்து கொஞ்சம் டக்குனே வந்து ஒன் ஷாட் எஃப்எஃப் வந்து அந்த வேலை இருக்குது. க்ரைம் காதல் இன்னும் வந்து ஆத்தர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கனால ஆத்தர் வந்து இன்னும் வந்து ஸ்டோரியை வந்து நம்மக்கிட்டே வந்து சொல்லலை. ஸோ சொன்னக்கப்புறம் வீக் வந்து ஒரு எஃப்எஃப் வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஜேகேக்குமே வந்து ஒரு மினி சீரீஸ் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல, அதனால் வந்து டங்க் வந்து ஸ்லிப் ஆகுது. ஸோ ஹீரோயின் நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து ஓயே. நீங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. காலேஜ் எல்லா லைஃபுமே வந்து முடிச்சுட்டு ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து டெம்பரவரியாக வந்து ஒர்க் வந்து போயிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த கம்பெனிலேருந்து நின்றுட்டீங்க. ஸோ வேறு கம்பெனிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. எம்ப்ளாய் அந்த ஒர்க்குக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் ஸோ நம்ம ஹீரோ ஜியான் ஜங்குக் ரொம்ப வந்து இல்லை கோல்டான பர்சன், சிரித்து பேச மாட்டார், கொஞ்சம் சிடுமூஞ்சி. அவர் வந்து ஜியான் கம்பெனியோட சிஇஓவாக வந்து இருக்கார். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ வந்து போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து நிற்கிறீங்க. ஸோ சம் திங்ஸ் வாங்கிறதுக்காக ஷாப்பிங் மாலில் நிற்கிறீங்க. நீங்கள் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கொட்டே கிடையாது, ரொம்ப ஹைட்டும் கிடையாது. ஸோ நார்மல் ஹைட் தான். நீங்கள் வந்து அந்த ஒரு திங்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு எட்டவே இல்லை. அந்த சைடு வந்து எந்த வேலை பார்க்குற ஆளும் இல்லை, யாருமே வந்து இல்லை. ரொம்ப ட்ரை பண்ணி வந்து அதை எடுக்க வந்து பார்க்குறீங்க. கொஞ்சம் விட்டால் அது மேலே விழுந்துரும் போல. ஆனால் உங்களுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கையில் வந்து யாரோ உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து அதை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அவரை வந்து திரும்பி வந்து பார்க்குறீங்க. அது வந்து ஒரு பையன்தான். மாஸ்க் வந்து போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஐ வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அவர் ஐஸை பார்த்துட்டே வந்து நிற்கிறீங்க. அவர் வந்து அந்த திங்ஸை வந்து எடுத்து உங்கள் கையில் வந்து கொடுக்குறாங்க. அப்போலாம் வந்து அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் எடுக்க முடியல, இங்கே யார்கிட்டயா சொல்லி எடுக்க சொல்லியிருக்கலாம்ல, வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க? நானும் அப்போ இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திங்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிங்க. ஸோ அதான் நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரே ஸ்டன்னாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஐஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அவர் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கோம், இந்த பொண்ணு என்ன இப்படி முடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச், அது இல்லை, யாருமே இந்த சைடு இல்லை, நான் அப்போ இருந்து பார்த்தேன், அதான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அக்வார்டாக இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு யார்ட்டையாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கலாம், எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஷை டைப்பு, டக்குன்னு யார்ட்டையும் பேச மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிட்டீங்க. அவருமே எதையுமே மைண்ட் பண்ணிக்காமல் ஸோ அவர் அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கார். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு வந்து பார்த்துட்ருக்கையில் உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஹலோ, ஒய்யன் எங்கே இருக்க? அது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாண்டி இங்கே தான் ஷாப்பிங் மாலில் இருக்கேன். ஏன் என்னடி இன்டர்வியூ போகலையா? அட ஏண்டி, அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எவ்வளோ கம்பெனி நானும் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்று கேன்சல் ஆகிடுது, இல்லாட்டி செலக்ட் ஆக மாட்டேன், படித்ததே வேஸ்ட்டு போலடா. பேசாமல் இந்த மாதிரி ஷாப்பிங் மாலில் கூட வேலை பார்க்கலாம். அங்கேயாவது 5000ரூவா 7000ரூவா 3000ரூவா மேக்ஸிமம் அவ்வளோவாது சம்பளம் தராங்களே, ஒன்றும் இல்லாமல் தெண்டமாக வீட்டில் இருக்கிறதுக்கு. அப்பாவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அம்மாவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. படித்ததே வேஸ்ட்டு மச்சான், பேசாமல் சும்மாவே இருந்திருக்கலாம். அந்த படித்த காசை வச்சாச்சும் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் போல போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக உங்கள் ஃப்ரெண்டை வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய கம்பெனியில் வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. பட் எதுலேயுமே நீங்கள் செலக்டும் ஆகலை, ஒன்று கேன்சல் ஆகிடும், இந்த மாதிரி வேறு ஆளுக்கு போயிடும், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு
இந்த கம்பெனிலுமே ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் வந்து போடலை இன்டர்வியூக்காக. ரொம்ப டிசப்பாயிண்டடாக வந்து இருக்கீங்க. அதை பற்றி தான் உங்கள் ஃப்ரெண்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவளுமே அதை பற்றி தான் வந்து கேட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கையில் பக்கத்தில் இருக்க அந்த மாஸ்க் போட்ட பையன் வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் படிப்பே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசினது அவருக்கு ஒரு மாதிரியே டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப படிப்பில் வந்து சிறந்தவராக இருப்பார் போல். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் எப்போ ஃபோனை கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களே பார்த்துட்டு வந்து இருக்காரு. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்டை பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா அவரும் வந்து உங்களை பார்த்துட்ருக்காரு அவரோட ஷார்ப்பான கண்ணில். அது பக்கம் நீங்கள் லைட்டாக வந்து பயந்துட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு மனசில் தோணுது, இந்த மனுஷன் இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணுறாரு, நம்மள எதுக்கு அந்த காந்த கண்ணை வச்சு இப்படி பார்த்துட்ருக்காரு. சரி நம்ம தான் தேங்க்யூ சொல்லிட்டோம்ல, அப்படியே அங்கிட்டு நடைய கட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக மூவ் ஆகுறீங்க. ஸோ அப்போ ஹலோ அப்படின்ட்டு உங்களை பார்த்து கையை நீட்டுறாரு. உங்களுக்கு லைட்டாக ஜெர்க் ஆகிடுச்சு. ஐயோ எதுக்கு இவர் வந்து நம்மளை கூப்பிட்றாரு, ஐயோ ஹெல்ப் பண்ணார் தேங்க்யூன்னு சொன்னால் பார்த்தா வேறு ஏதாச்சும் கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே படன்னு அடிச்சிக்குது. அப்போது நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம், அது நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இல்லை படிப்பு வேஸ்ட்டுன்னு நீங்கள் எந்த மீனிங்கில் வந்து சொல்லலாம்? உங்களுக்கு வந்து எந்த கம்பெனிலாச்சும் ஒர்க் வந்து கிடைக்கலன்னா அதுக்காக படிப்பெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், பேசிகிட்டு இருக்கவே தெரியுது நீங்கள் ஒர்க் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து நீட்டுறாரு. உங்களுக்கு இதை நம்பவே முடியல. அவராக வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் அது. இப்போ அவராக வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது. இன்னும் ஒரு ஃபேஸை கூட நீங்கள் வந்து பார்க்கல. ஸோ அந்த கம்பெனியோட கார்டை வந்து வாங்கி பார்க்குறீங்க. ஜான் கம்பெனி அப்படின்ட்டுன்னு வந்து இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இது பெரிய கம்பெனியில், இந்த கம்பெனியில் எனக்கு எப்படி ஒர்க்லாம் வந்து கிடைக்கும், அதுவும் இல்லாமல் உங்கள் சிஇஓ என்ன சொல்வாரோ, என்னை பிடிக்கலனா இல்லை என்கிட்ட ஏதாச்சும் அவருக்கு பிடிச்ச மாதிரி குட்ஸ் வந்து இல்லைனா என்னை எப்படியும் குட்ஸ் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு பெருசாக வந்து கிடையாது. 6 months தான் டெம்பரவரியாக ஒரு கம்பெனியில் ஒர்க் போனேன். என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது எனக்கு இன்னும் ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து குனிஞ்சு போட்டுட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்போல்லாம் அவர் லைட்டாக வந்து ஸ்மைல், அவருக்கு மாஸ்க்குள்ளே ஸ்மைல் பண்ணுறாரு. சிஇஓ அப்போலாம் வந்து சொல்ல மாட்டார், சிஇஓவே கார்டை கொடுக்குறேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். அது உங்களுக்கு சின்ன ஹெல்ப், இப்போ பெரிய ஹெல்ப் பண்ணுறதுமே ஜேகே தான். ஸோ ஜான் கம்பெனியோட சிஇஓ. ஸோ அவரே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கார்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப வந்து சர்ப்ரைஸ்ட் ஆகிட்டீங்க. இத்தனை நாளாக நீங்கள் ஒரு அன்லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போது தெய்வமே வந்து நேராக வந்து இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அவரை பார்த்து ஐயோ நீங்கள் சிஇஓவா, ஜான் கம்பெனியோட சிஇஓவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையை வந்து ஆட்டுறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாச்சு. ஸோ நின்ன இடத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பொண்ணு ரொம்ப சைல்டிஷ்டான பிஹேவியர்ஸில் வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் சர்ப்ரைஸ்டாக வந்து உங்களை பார்க்குறாரு. ஐயோ ரொம்ப தேங்க்யூ, என்னால் நம்பவே முடியல. இத்தனை நாள் நான் ஒரு அன்லக்கி கேர்ள் நினச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. ஆனால் அந்த கம்பெனியோட சிஇஓவே நேராக டேரெக்டாக வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கார்டுன்னு கொடுக்குறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸ்டாக உங்களை பார்க்குறாரு. இந்த பொண்ணு இவ்வளோ ஒரு சந்தோஷமாக, இவ்வளோ நேரம் வந்து சேடாக இருந்த பொண்ணு ஒரு ஃபேஸில் வந்து இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே மனசுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னடா சிடு மூஞ்சின்னு சொல்கிற, பார்த்தா அப்படி தெரிலன்னு தானே நினைக்கிறீங்க. ஸோ போக அப்படியே வந்துடும். அப்போலாம் வந்து அவர் சொல்கிறாரு, சரி ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது, நானுமே கம்பெனி போகணும், உன்னோட நேம் என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. நீங்கள் மின் ஒய்யன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. நைஸ், ஓகே
நாளைக்கு கம்பெனியில் மீட் பண்ணிடலாம், கரெக்டாக 9 o'clock கிட்டலாம் வந்துரு. ஸோ அப்போ தான் இன்டர்வியூ வந்து எடுப்போம். நீ அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலே வந்து டேரெக்டாக வந்துடலாம் உள்ள. ஸோ எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. அண்டு உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்துடும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஸோ நீங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சா சொல்லிகிட்டே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டுருக்கையில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறீங்க. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு சர்ப்ரைஸ்ட் ஆயிடுச்சு. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள போயிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களும் மருமகளே எப்படி இருக்கே, எத்தனை வருஷம் ஆச்சு நீ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. அவங்களுமே பேக் ஹக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ சொந்தக்காரவங்களெல்லாம் ஃபேஸ் இப்படியே எடுத்து ஒரு சொடக்கு போடுவாங்க. எங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா முத்து கொடுப்பாங்க. ஸோ நெத்தியில் கன்னத்துலலாம் முத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போதும் பாசம் வளர கொட்டாதீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட எங்கள் ஞாபகமே இல்லை. உங்களை பார்த்து எப்படியும் ஒரு 2 years கிட்டே இருக்கும். நான் காலேஜ் அந்த டயத்தில் பார்த்தது. அம்மாவுமே அடிக்கடி உங்களை பற்றி தான் அந்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ என் ஃப்ரெண்டை பார்க்கலைன்னு. நாலாம் பேர் என்னம்மா சொல்லுவேன், அத்தைக்கே உன் ஞாபகம் இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போலாம் அவங்க சொல்கிறாங்க, ஏண்டி சும்மா இருக்கவளே நீனே ஏதாச்சும் சொல்லி கிளப்பி விட்டுட்டியா. அது இல்லை ஏன், கொஞ்ச நாளாக வந்து ஊருக்கு போயிருந்தேன், இப்போ தாண்டி வந்தேன். என் பையன் இங்கே தான் வந்து இருக்கா. ஸோ அவன் இப்போ பாரு வேலை இப்படியே திரிவேண்டி. ஸோ அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் நானும் திரியிறேன். பார்த்தா அதுதான் வந்து இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. சரி நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது. அதானே நீங்களாம் இங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, அந்த வேலை வந்துருச்சுன்னு ஓடுறீங்க. என்ன வேலை இருக்குது உங்களுக்கு. ஐயோ நான் வீட்டுக்கு போகணும்டி, இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. இப்போ தான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கேன். வீட்டில் போயிட்டா கொஞ்சம் வேலை இருக்குது. நீ வந்து அம்மாவை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுடி. அத்தை அடிச்சிருவேன் அத்தை, நம்பரை மாற்றிட்டீங்க. ஐயோ ஆமாவோ, அந்த நம்பரை மாற்றிட்டோன்னடி. எனக்கு கொஞ்சம் வர ஞாபக சக்தியே இல்லை, மொத்தமாக போச்சு. இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் வந்து கொடுக்குறாங்க. அந்த நம்பரை வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடுறீங்க. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்மேட். அவங்க ரொம்ப 2 பேரும் வந்து க்ளோஸு. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் காலேஜ் 2nd year என்னமோ 1st year படிக்கிறதா அவங்கள பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாள் வந்து அப்ராட் வந்து போயிட்டாங்க. ஸோ வெளிநாடு போயிட்டாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து அவங்களை ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறீங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஸோ உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட நம்பர் உங்கள் அம்மாட்ட வந்து கொடுத்துட்டு ஸோ உங்கள் அம்மா ஸ்வீட்லாம் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இந்த வேலை கன்ஃபார்ம் நமக்கு தான் அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து லிட்டிலாக வந்து ஸ்வீட்டோட வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு தூக்கமே இல்லை, நெக்ஸ்ட் டே இருக்கே போகணும்னு சொல்லிட்டு அலாரம்லாம் வச்சு காலையில் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா பர்ஃபெக்டாக வந்து கீழே வந்து இறங்கி வர்றீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சொடக்கு வந்து போடுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி கடைசியாக வந்து ஜானோட கம்பெனி வாசலில் வந்து நிற்கிறீங்க. அந்த கார்டை பார்த்துக்கிட்டே அப்பா எப்படியாச்சும் இந்த வேலை கன்ஃபார்மாக கிடச்சிடணும், ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது. திடீர்னு அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்ட்டுன்னு அவர் பாட்டு ஏதாச்சும் சொல்லிட்டாருன்னா ஐயோ அப்படிலாம் நடக்கக்கூடாது. ஏன் உன் மைண்ட் இப்படி நெகட்டிவாகவே யோசிக்குது. நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு என்ன, ஆல்ரெடி பட்டிருக்கில்ல அதனால தான் யோசிக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கையில் வாட்ச்மேன் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. எதுக்குமா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கார்டை வந்து காட்டுறீங்க. அப்போ உள்ளே போய் ரிசப்ஷனில் கேளுங்க, வெளியில் வாசல் நிற்கக்கூடாது, சார் வந்து திட்டுவார் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இந்த வாட்ச்மேன் இப்படி வள்ளுன்னு விழுகிறாரு காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போயிட்டு அந்த கார்டை வந்து கொடுக்குறீங்க. அவங்களுமே ஒரு வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ண வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எப்படி இந்த வேலை கன்ஃபார்ம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியே பயமாக இருக்குது, ஒரு பதட்டம், புது இடம் புது ஆட்கள். ஸோ அதனால ரொம்ப பதட்டமாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஜான் வந்து வந்துடுறாரு, மிஸ்டர் ஜான். ஸோ அவர் வந்து அப்பயிலையுமே மாஸ்க் தான் போட்டிருக்காரு, நீங்கள் அவர் ஃபேஸை வந்து பார்க்கல. அவர் பாட்டு அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டாரு. அப்பயில வந்து கொஞ்ச நேரத்துலேயே உங்களை வந்து கூப்பிடுறாங்க. நீங்களுமே உள்ளே வந்து போகிறீங்க எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு. ஸோ அந்த சைடு வந்து டேர்னில் வந்து இருக்கார்.
நீங்கள் வந்து போயிட்டு நிற்கிறீங்க. அப்போலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. அவர் பின்னாடி ஏதோ ஒரு ஃபைலை வந்து எடுத்துகிட்ருக்காரு. அந்த சீட்டில் உட்காந்துட்டே ஃபைலை வந்து எடுத்துகிட்ருக்காரு. நீங்களுமே உட்காந்துட்டு ஸோ அந்த ரூமே சுற்றி பார்க்குறீங்க. நீட்டாக அழகாக கிளாஸியாக வந்து இருக்குது. அப்படியே அவர் வந்து திரும்புகிறாரு. ஸோ அவர் திரும்பவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு அவரோட ஐஸை தான் வந்து பார்த்தீங்க, அந்த ஷார்ப்பான கண்ணை. ஸோ பார்த்துட்டே அவரை வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட்டு. ஸோ அவ்வளோ மனுஷன் அழகாக இருக்கார், சும்மாவே அழகாக தான் இருப்பார். இந்த ஸ்லோவாக போட்டு வர திரும்பினாரா நீங்கள் அவ்வளோதான் செத்துட்டீங்க, சாட்சி புட்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அவரை ஆணு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ சிரிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து தோணுது. ஐயோ இந்த முகத்தை நேற்று பார்க்காம விட்டுட்டனே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து கையை வேவ் பண்ணுறாரு. அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வரீங்க. ரியாலிட்டிக்கு வரையிலே லைட்டாக உங்களுக்கு புறையிற மாதிரி வந்துட்டு இருக்குது. சார் எஸ் இப்போயாச்சும் பேசுவீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர்? அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாட்டர் பாட்டிலை வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓ ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் நர்வஸாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்னு இல்லை, ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனியில் டெம்பரவரியாக ஒர்க் போயிருக்கேன், நேற்றே சொன்னேன்ல. இல்லை, ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சிஇஓ முன்னாடி, அதுவும் அழகான சிஇஓ முன்னாடி உட்காந்துருக்கீங்க, அதனால கேட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஒரு ஹேண்ட்ஸமான சிஇஓ முன்னாடி இப்படி உட்காந்துருக்கிறது கொஞ்சம் லிட்டில் பைட் நர்வஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட ஃப்ளோட் பண்ணுறாரு. ஸோ அதே டெக்னிக்கை கொண்டு போயிட்டு நீங்களுமே அவரை ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறீங்க. செக் பண்ணி பார்த்துட்டா யூ செலக்டட் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. அதான் நேற்றே தெரியுமே அப்படின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளேயும் முணக்குறீங்க. அது அவருக்கு வந்து கேட்டுருச்சு. சரி நல்லா தான் பேசுகிறீங்க, நேற்று கூட என்ன பேசவே மாட்டுறாங்க, ரொம்ப நர்வஸாக இருக்காங்க, இன்ட்ரோவர்ட் நினச்சேன், நல்லா தான் பேசுகிறீங்க. ஸோ அங்கே தான் உங்களோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளேஸை வந்து காட்டுறாரு. நீங்களுமே ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிக்கிறீங்க. ஒய்யன் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு. எஸ் சார், நீ சார் மோர்லாம் என்னை கூப்பிட வேணாம், மிஸ்டர் ஜானே கூப்பிடு, இல்லாட்டி பேர் சொல்லி ஜங்குக்குன்னு கூப்பிடுன்ட்டு கேஷுவலாக சொல்கிறாரு. என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது. கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து வெளியில் போயிடுறீங்க. ஸோ அவர் உங்களை நினச்சி வந்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த சிரிச்சிட்டு இருக்கிறதுலாம் வந்து வெளியில் வந்து ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்பர்ட்டாக வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் லைட்டாக வந்து ஷாக்கு, எப்போ பாரு சிடு இன்னும் விழுகிறவர் எப்படி இப்படி சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் யோசிச்சுட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் ஒர்க்கையுமே நீங்கள் பார்க்குறீங்க. நார்மலாக ஆஸ் யூஷுவல் வந்து எப்படியோ வந்து போகுது. ஸோ கொஞ்சம் நேரம் பிரேக் டைம் மாதிரி வந்து விடுறாங்க. ஸோ அப்போயில நீங்கள் வந்து சும்மா வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போயில நியூ நம்பர்லேருந்து வந்து ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணுறீங்க. பார்த்தா அது ஜேகே தான். நீங்கள் ஒன்றே எழுந்திரிச்சு ஸோ அவரோட கேபினுக்கு வந்து உள்ளே போகிறீங்க. பார்த்தா அவர் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் போயிட்டு என்ன சார் ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஐயோ ஒய்யன், மார்னிங் தானே சொன்னேன், சார்னு சொல்லாதானே. ஓ சாரி இப்போ சாரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, கூப்பிட்டிங்களே. இல்லை சும்மா தான், வீடு வரை போகணும், கொஞ்சம் வரியா? வீட்டுக்கா? ஆமாம், கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் வந்து எடுக்கணும், அங்கே தான் வந்து இருக்குது. இன்றைக்கி என் பிஏ வேறு வந்து லீவு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் கூப்பிட்றேன். இல்லை ஏதாச்சும் ஒர்க் பார்த்துட்ருக்கேன்னா போய் பாரு. ஐயோ அப்படிலாம் இல்லை ஜேகே, ஐ எம் ஃப்ரீ தான், போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ நீங்களுமே உங்களோட பேக்கையும் ஃபோனையும் வந்து எடுத்துகிட்டு ஜேகே பின்னாடி வந்து போகிறீங்க. எல்லாருமே உங்களே தான் பார்க்குறாங்க. அப்போலே ரேண்டமாக 2 கேர்ள்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் சிடுன்னு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படி திட்டுவார். இந்த பொண்ணு வந்து இன்றைக்கி தான் ஒர்க்குக்கு வந்தால் இவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. நானும் அப்புறம் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் நார்மலாக கேஷுவலாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ இன்னொரு பொண்ணு சொல்கிறா, ஒருவேளை மேபி உங்களை 2 பேர் லவ் கூட பண்ணலாம். ஸோ அவர் வந்து கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்க்க சொல்லியிருக்கலாம். இருக்கும், யாருக்கு என்ன இருக்குங்கிறது நமக்கு என்ன தெரிய போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேகேவோட காரில் வந்து உட்காந்துருக்கீங்க, அவர் தான் வந்து டிரைவ் வந்து பண்ணுறாரு. ஸோ போகையிலே சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போலாம் வந்து உங்களுக்கு தோணுது ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் சொல்லுவேன் ஏன் அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேளு. இல்லை கேட்டால் தப்பாக எடுத்துப்பீங்களோ அப்படின்ட்டுன்னு தோணுது. அப்படிலாம் இல்லை வயன், சொல்லு. இல்லை, நான் ஒர்க்கை வந்து இப்போ ஒரு 2 and 3 ஹார்ஸ் தான் ஆகுது. ஸோ போனதுக்கப்புறமே ஒரு பொண்ணு வந்து பேசினா, ஜங்குக் சார் உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்டால், இல்லை நேற்று தான் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் மீட் பண்ணால் நடந்ததெல்லாம் சொன்னேன். இல்லை, அவர் எப்போதுமே எல்லாருக்கிட்டையும் கோல்டாக சிடுன்னு தான் விழுந்துட்டுருப்பார். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பட் நான் வந்து உன்னை இன்டர்வியூ எடுக்கலையும் வெளியில் வந்ததுக்கப்புறமும் பார்த்தேன், கேஷுவலாக பேசிக்கிறீங்க. அப்போது அவர் வந்து இப்போ தான் நான் ஸ்மைல் பண்ணியே வந்து ஆக்சுவலாக பார்க்குறேன், அதான் எப்படின்ட்டுன்னு வந்து கேட்டேன். மேபி ரிலேஷனோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா. அதேன்னு அப்படி எல்லாரும் கோல்டு சியூஓ ஜான் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் வந்து உங்கள் பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது கிடையாது. பட் எப்படி நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறீங்க? அதாவது ஒய்யன் நம்மளுக்கு தோணும்ல. ஸோ எப்போதுமே சிடுன்னு இருக்க மாட்டாங்க. மேபி அவங்க வந்து நான் நார்மலாக எப்போதுமே கேஷுவலாக பேசுவேன், சிரிப்பேன். என் பிஏ கிட்டேயுமே ஓகே, அவங்ககிட்டையுமே நான் ஜாலியாக பேசுவேன் தான். அவங்க வேணால் வந்து நீ வந்ததுக்கப்புறம் நான் சிரித்ததை வேணால் பார்த்துருக்கலாம், முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், என் சிரிச்சிட்டே இருந்தால் காது குத்துட்டு போயிடுவாங்க ஒய்யன். அதை வச்சு ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. நம்ம சிரித்து பேசிட்டோம்னா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, ஒர்க்லேயுமே சரி நம்ம கூடயுமே சரி. அதான் நான் எல்லாரையுமே வந்து ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக நடத்துவேன். அப்போது நான் அப்படி பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு தோணலையாச்சேக்கே? எனக்கு என்னமோ உங்ககிட்ட அந்த ஃபீல் வரல. ஸோ நீ கரெக்டாக இருப்பேன்ட்டுன்னு நேற்று நான் பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி விடுவோம், அதெல்லாம் பற்றி பேசாத. ஸோ வீடு பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறீங்க. ஸோ காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகையிலேயே வந்து உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ்ட், அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவங்களை கட்டுப்பிடிக்கிறீங்க. என்னடா அந்த அத்தை வேறு யாரும் இல்லை. ஸோ நீங்கள் அன்றைக்கி மீட் பண்ணிங்களா ஷாப்பிங் மாலுக்கு வெளியில், அவங்க தான் உள்ளே வந்து நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் ஓடி போய் வந்து கட்டி பிடிக்கிறீங்க. ஜங்குக் கன்ஃபியூஸ்டா, அத்தையா அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லிட்டு உள்ளே வராரு. என்ன ஏன் இங்கே இருக்க, வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டியா? ஐயோ அத்தை, இது வந்து நான் வேலை பார்க்குற ஆஃபீஸரோட வீடு, சிஇஓவோட வீடு. ஏதோ ஃபைல் எடுக்கன்னு என்னை கூட்டிகிட்டு வந்தார். நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க? ஓ, நீ பையனான கம்பெனியில் தான் வேலை பார்க்குறியா? நேற்று பார்க்கையில நீ சொல்லவே இல்லை. பையனா அப்படின்ட்டு ஷாக்காக ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, நீங்கள் அத்தை அத்தைன்னு ஷாப்பிங் மாலுக்கு வழியில் சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்களா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேவோட அம்மா தான். ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகுது. என்னத்தை சொல்கிறீங்க, ஜேகேவா அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் ஆமாம், அவர் தான் ஜியான் கம்பெனியோட சிஇஓ, அவங்க அப்பாவோட கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஷாக்காக நிற்கிறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே வந்து புரியலை. கொஞ்ச நேரத்தில் ஜேகே கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாரு. நில்லு, இவன் என்னன்னா அத்தைங்கிறா, நீ என்னன்னா மருமகங்கிற, 2 பேர் என்னன்னா ஏற்கனவே முன்னாடி பார்த்து பேசி சிரிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? இவன் என்னோட எம்ப்ளாய், இன்றைக்கி தான் என் கம்பெனியில் வந்து சேர்ந்துருக்கா. நேற்று கூட நான் சொன்னேன்னா ஒரு பொண்ணை ஷாப்பிங் மாலில் பார்த்தேன்னு. அடே சங்குக்கா, இதாண்டா அந்த ஆன்ட்டியோட பொண்ணு, என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுடா இது. எந்த ஆன்ட்டி அப்படின்ட்டு வந்து ஜேகே கேட்குறாரு. ஸோ அப்போலாம் உங்கள் அம்மாவோட நேம் சொல்லிட்டு வந்து ஜேகேவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆமாம், சின்ன வயசில் போயிருக்கோமே. சின்ன வயசில் போயிருக்கோம். ஒரு பொண்ணோட விளையாடுவியா, ஞாபகப்படுத்திப்பார். ஆமாம், ஒரு பொண்ணோட ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவள் பேர் கூட ஒயின்டா.
அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா வந்து நீங்கள் 2 பேருமே சின்ன வயசில் ஜேகே நீங்களுமே சின்ன வயசில் மீட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் படிக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து ஜேகேவோட அப்பா வந்து இவங்களெல்லாம் அப்ராட் வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து படிக்க வச்சு அங்கேயே ஒரு பிஸ்னஸ் வந்து இது பண்ணி நிறைய ஊரில் பிரான்ச்சஸ்லாம் வந்து வச்சுருக்காரு. ஸோ அப்படியே வந்து வந்தது இந்தியாவுக்கு வந்து இப்போ வந்து ஜேகே வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து வந்து பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியல, ஜேகே பேர் ஞாபகம் கிடையாது. சின்ன வயசில் இந்த மாதிரி நம்மளுக்கு 100 மெமரிஸ் வரும்ல, அவங்க நேம் ஃபேஸ்லாம் அதிகமாக ஞாபகம் இருக்காது. பட் வந்து விளையாண்டது, அவங்க கூட பேசினது, இந்த மாதிரி 1 ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அத்தையோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பீங்க. அவருமே அந்த மாதிரி தான் நினச்சிட்டு வந்திருப்பார். ஸோ நீங்கள் தான் வந்து சின்ன வயசில் விளையாண்ட ஃப்ரெண்டு இப்போ இப்படின்ட்டுலாம் அவருக்கு ஞாபகம் வரவும் இல்லை. இப்போ உங்கள் பேருமே அவருக்கு ஞாபகம் இல்லை பெருசாக. அவர் ஷாக்குடாக வாயில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களுமே வந்து ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. இத்தனை நாளாக வந்து தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜேகே குட்டச்சி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஜேகே வந்து சின்ன வயசில் உங்களை வம்பலுக்கு குட்டச்சின்னு தான் வந்து கூப்பிட்டுட்ருப்பாரு. அவரோட நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ளேஃபுல்லாக அடிக்கிறீங்க. ஸோ இதை பார்த்து வந்து ஜேகேயோட அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்குது. ஸோ அதோட ஜேகே வந்து சொல்கிறாரு, சரி நீ அம்மாவோட பேசிட்டு உனக்கு அந்த ஃபைலை பற்றி பேசுறதுன்னு தெரியாது, நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் ஜேகேயோட அம்மா உட்காந்து நல்லா பேசிட்டு வீடியோ கால்லாம் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு காமிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து ஜேகே அம்மாவை பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நீங்கள் வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு சரி அழுகாதீங்க, இங்கே தான் இருக்காங்க, அடிக்கடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில் ஜேகேயோட அம்மா வந்து உங்களை பற்றி வந்து உங்கள் அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன உன் பொண்ணுக்கு எதுவும் மாப்பிள்ளை எதுவும் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயில நீங்கள் சொல்கிறீங்க, அட ஏன் அத்தை நீ வேறு, இப்போ தான் வேலைக்கே வந்திருக்கேன், இனிமேல் நானும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து மாப்பிள்ளை சைடே போகணும், அப்பா கொஞ்சம் வந்து ஃபினான்சியலாக பிரச்சனையில் இருக்கார், ஸோ இப்போலாம் கல்யாணம் நடக்காது, எதுக்கு கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அப்போலாம் அவங்க வந்து அவங்க அம்மா லைட்டாக சிரிக்கிறாங்க. அவங்களுமே உள்ளுக்குள்ளே வந்து சிரிச்சுக்கிறாங்க. நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க, இது வந்து சிரிப்பு சரியில்லை ஒய்யன், என்னமோ உள்கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கையில் ஜேகே வந்து கீழே வராரு. ஸோ அப்போலாம் அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க ஜேகேட்ட, என்னடா அந்த பொண்ணு ஃபோட்டோ அமிச்சேனே பார்த்தியா அப்படின்ட்டுன்னு. அப்போயே ஜேகே டென்ஷன் ஆயிடுறாரு. அட ஏமா நானே ஒர்க்கில் எவ்வளோ டென்ஷன்ட்டாக பிஸியாக இருக்கேன், நீ என்னென்னா வாரத்துக்கு 2-3 பொண்ணு அமுச்சிட்டு இவ்வளோட டேட்டிங் போ அவ்வளோட டேட்டிங் போ, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, ஏதாவது லவ் பண்ணி இது பண்ணி இப்படி ஆமாம் நீ போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து தான் ஒவ்வொருத்தையோட டேட்டிங் போகிறேன், எனக்கு என்னமோ அந்த பொண்ணுங்க மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கவும் இல்லை, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கம்மா. அட நீ என்னடா பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கல, சரி பிடிக்கிறேன்னு சொல்றியே, என்ன ரீசன் சொல்கிறியா, அந்த பொண்ணோட பேச்சு சரியில்லை, அது இந்த மாதிரி இப்படி இருக்கணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் உன் ஐடியல் டைப்பையாவது சொல்லணும், அந்த மாதிரி பொண்ணு தெரியறதுக்கு எதையுமே சொல்லாமல் பிடிக்கிற, சிம்பிளாக கேட்டால் பிடிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு மேலே என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கு எப்படி அது வந்து நான் ஏற்றுக்க முடியும், இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கு நல்லபடியாக சரி பிஸ்னஸில் பெருசாகிட்டேன், கல்யாணம் பண்ணி ஸோ அந்த பொண்ணோட ஜாலியாக சந்தோஷமாக இருந்து பேரம்பேத்தியை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்காது அப்படின்ட்டுன்னு வந்து அத்தைக்கும் ஜங்குக்கும் வந்து சண்டை வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு தோணுது ஜேகேக்கு வந்து கொஞ்சம் மேரேஜ் ப்ரெஷர் வந்து அவங்க அம்மா சைட்லேருந்து வந்து இருக்குது, டேட்டிங் வந்து போயிட்டுருக்காரு, பட் வந்து யாருக்குமே வந்து ஜேகேவை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக யூ ஹாவ் ஃபீலிங்ஸ், ஜேகே மேலே லிட்டில் பைட்டாக வந்து உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. இப்படி சண்டை போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஐயோ சண்டை போடாதீங்க, அவர் தான் வந்து மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்கள, எதுக்கு நீங்கள் அதுக்காக என் பையனை இப்படி விட்டுற முடியுமாடி, இதெல்லாம் செட் ஆகாது, நானா ஒரு பொண்ணை பார்த்து இவ்வளோதான் நீ கட்டணும்னு சொன்னால் தான் இவன் கட்டிக்கிடுவான், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்கையிலே வந்து ஜேகே வந்து டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கான பொண்ணு ஒருத்தி வந்து கண்டிப்பாக இருக்காமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏம்மா நீங்களும் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கையிலே வந்து ஜேகே அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் செட் ஆகாது, இப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து பேசாமல் வந்து என் மருமகளே உனக்கு கல்யாணம் பண்ணி வந்து வச்சல
பேசலாம்னு இருக்கேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவன் தான் உனக்கு சரின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கவுமே ஜேகே ஷாக்குட் ஆயிடுறாரு, நீங்களுமே ஷாக் ஆயிடுறீங்க. நம்மளாச்சும் சரி ஒரு சான்ஸ் இருக்குன்ட்டு நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குன்னு பார்த்தா அத்தை என்ன ஒரே பேச்சா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா அத்தை அப்படின்ட்டு வந்து கத்துறீங்க. அட சும்மா இரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனை சொல்லிகிட்டே இருந்தால் இவன் இழுத்துக்கிட்டே போவான். உனக்கும் எப்படியும் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நீ யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறா, பேசாமல் அதுக்கு என் பையனுக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், நான் போய் கேட்க போகிறேன், கண்டிப்பாக பொண்ணு தர்றாலோ இல்லையோ தூக்கிட்டு வந்தாலும் உனக்கு வந்து ஜேகே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. நீங்கள் ஷாக்கிங்லேயே உட்காந்துருக்கீங்க, ஜேகேயுமே ஷாக்லேயே நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து உங்களை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து அப்படியே ஃபோன் வராத ஃபோனே வந்து காதை வச்சுட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. நீங்கள் சோஃபாவில் என்னடா ஒரு பேச்சுக்கு நினச்சா அத்தை என்னன்னா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வெக்கமும் படுக்கிறீங்க. மனங்கிட்ட மனசில் நம்ம மனசு ஜெயிக்கனா அவர் ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒய்யனது குட்டுச்சி வளர்ந்துட்டா, அதான் எல்லார்கிட்டையும் பேசவே ஒரு மாதிரியா சிடு மூஞ்சியாக இருந்த நான் எப்படி உடனே பேசினேன் அப்படிங்கிறது தோணிகிட்டே தான் இருந்துச்சு. கோல்டு சியூவை லவ்லி சியூவாக மாற்றிட்டா. அம்மா சொன்னதும் சரிதான், கல்யாணம் பண்ணிக்கிறதும் பார்ப்போம், ஏன்னா பேசி வச்சிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுறாரு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்க, நீங்கள் இடைக்குள்ள வந்து பேசவே இல்லை. ஸோ இதை நினச்சி 2 பேரும் கொஞ்சம் அக்வர்டாக ஃபீல் பண்ணனால ஸோ பேசிக்கவே இல்லை. அன்றைக்கி வந்து டே அப்படியே வந்து போயிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. போகையிலையுமே வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் அத்தைகிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வந்து உள்ளே போனது வாமா வாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கவனிக்கிறாங்க. உங்களுக்கே ஷாக் ஆகுது. இந்த மாதிரி வந்து அத்தை ஃபோன் பண்ணா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருந்தேன், நான் வரும்போதே பார்த்தேன்தான். என்னம்மா என்ன சொன்னிச்சு அத்தை? அது இல்லை, உங்கள் பையனுக்கு பொண்ணு கேட்குறாடி உன்னைய. ஆமாம், நான் இங்கே போனேன்ல வீட்டுக்கு, அங்கே கூட இதை சொல்லிட்டு இருந்தாங்க, நீ என்ன சொன்ன? சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். என்னம்மா சொல்கிற? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம? அதெல்லாம் இல்லை அத்தை மாதிரி வந்து உனக்கு ஒரு அத்தை கிடைக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? அவள் எவ்வளோ தங்கமாக உன்னை பார்த்துப்பா. அதை விட உங்கள் பையனுமே நல்ல பையன்தான். ஸோ அப்புறம் என்ன, கொஞ்சம் சிடுமூஞ்சுன்னு கேள்விப்பட்டேன்தான், ஒரு மாதிரி வந்து சிடுன்னு இருப்பாருன்னு. ஆனால் நீ அதை பற்றி எதுவுமே சொல்லலை, நல்லா பார்த்துப்பாரு, நல்ல ஃபேமிலி, எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு உனக்கு வயசு போயிட்டே இருக்குல்ல அதாண்டி அப்படின்ட்டு வந்து உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அவர் இந்த விஷயம் கேட்டு அவர் அக்வார்டாக ஃபீல் பண்ணி அவரும் பேசலை, நானும் பேசிக்கல. ஏங்கம்மா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அவருக்கு அதில் இஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அவரை விழி உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? எனக்கு அவரை பிடிக்கும். அப்புறம் என்ன, மற்றதெல்லாம் உங்கள் அத்தை பார்த்துப்பா, நீ போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இதே நினச்சி கன்ஃபியூஸ்டாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பெட்டில் வந்து படுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃபீஸ் வந்து போகலை. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து போயிட்டு அடுத்த நாளே லீவ் போட வந்து வச்சுட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்கள் அத்தை வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு ஸோ ஜேகேயை கூட்டிக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சொந்தக்காரவங்களை கூட்டிக்கிட்டு வந்து வர்றாங்க. ஸோ அப்பா வந்து ஜேகேக்கு வந்து ஊரில் வந்து இல்லை, அவர் அப்ராடில் வந்து இருக்கார். ஸோ அவருமே வந்து எல்லா வேலையும் நீனே வந்து பண்ண, நான் மேரேஜ் அப்போ வந்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாரு. ஜேகே வந்து ஒரு மாதிரியாக சிடுமூஞ்சி மாதிரி தான் வராரு. அதுலேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவருக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த மேரேஜ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அழகாக வந்து இந்தியன் ஸ்டைலில் ஸோ அழகாக மேக்கப்லாம் சாரீலாம் கட்டிட்டு ஸோ முன்னாடி வந்து வர்றீங்க. உங்கள் அத்தை வந்து ஐயோ என் மருமக எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லியில் தான் வந்து ஜேகே வந்து உங்களை ஏற்று வந்து பார்க்குறாரு. நீங்கள் சும்மா ஸ்டன்னிங்காக அழகாக இருக்கீங்க அந்த சாரீ, ரெட் சாரீலையும். ஸோ ரெட் சாரியில் அழகாக மேக்கப் போட்டு ஸோ கரெக்டாக வந்து போட்டிருக்கீங்க எல்லாமே. அவர் உங்களே வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு பொண்ணை வந்து ஸோ ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் ரசிக்கிறது அப்படின்னா அது நீங்கள் தான்.
நீங்கள் எல்லாருக்கும் வந்து காஃபி வந்து கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜேகே கிட்ட போயில கைகாலெலாம் வந்து ஆடுது. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா ஒரு மாதிரியா போயிடும்ல. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காஃபி கொடுத்துட்டு உங்கள் அம்மாவுக்கு பின்னாடி போயிட்டு வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்போல ஜேகே வந்து சொல்கிறாரு, நான் ஒய்யன் கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல ஜேகேமா போய் பேசு 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 அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு எப்படியாச்சும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கைகாலெலாம் ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏதோ சொல்லிடுவாரோ, நீனே போயிட்டு எனக்கு இதில் இஷ்டம் இல்லை, ஜேகே வந்து எனக்கு பிடிக்கலன்னு ஏதோ சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே அவர் பின்னாடி போகிறீங்க. ஸோ அவர் போயிட்டு ரூம் டோர்கிட்ட போயிட்டு ரூம்லேயே நின்று பேசலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து தலையை ஆட்டுறீங்க. ரூம்குள்ளே போயிட்டு டோரை வந்து சாத்திடுறாரு. ஸோ அப்போல உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, குட்டிச்சி உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்கீங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு. அம்மா சொல்கிறாங்க, அத்தை சொல்கிறாங்களாம் வந்து நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க வேணாம், பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து தலையை வந்து ஆட்டுறீங்க. அப்போ குட்டிச்சிக்கு என் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் வந்து இருந்திருக்கு. இல்லாட்டி எப்படி உடனே அவங்க சொன்னதுக்கப்புறம் உனக்கு வந்து என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எனக்கு உங்களை பிடிக்கும். ஸோ ஆஃபீஸ்லேயுமே சரி, நேரில் உங்களை பார்த்ததுக்கப்புறமே எனக்கு லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்துச்சு தான். அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் கூட ஒன்றா தானே சுற்றிட்டுருப்போம். அந்த மெமரிஸில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே உங்களை மிஸ் பண்ணேன் சின்ன பிள்ளையில. பட் இப்போ லைஃப் லாங் கூட இருக்க போகிறீங்கன்னு நினைக்கும்போது சந்தோஷந்தான். ஆனால் அது இருக்க போகிறீங்களா என்னங்கிறது தெரியல, உங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் சொல்கிற முடிவில். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேரேஜே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அத்தை சொல்லிகிட்டு இருக்கேலே நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே வந்து சொல்கிறாரு, எனக்கு எப்படி என் குட்டச்சி பிடிக்காமல் போகும், எனக்கும் நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எந்த பொண்ணுங்கிட்டேயுமே நான் அம்மாவை தவிர நான் நார்மலாக பேசினதே கிடையாது. அப்ராட் போனதுக்கப்புறம் உங்ககிட்ட சின்ன பிள்ளைய நான் ஜாலியாக பேசினேன். அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையுமே அவளுக்காக பேசக்கூட மாட்டேன், பசங்கள்கிட்ட பேசுவேன். பட் ஃபஸ்ட் டைம் உனக்கு நானாகவே ஹெல்ப் பண்ணேன், நானாகவே பெரிய ஹெல்ப் பண்ணி சரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நார்மலாகவே பேசினேன். அப்போ எனக்கு தோணுச்சு, யார்கிட்டையுமே இப்படி பேச மாட்டேங்கிட்டேன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டெல்லாம், எப்படி ஜெயிக்கிறனால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக தானே தெரியுது அது என் குட்டச்சினால தானே பேசியிருக்கேன். அதுதான் எங்கே போனாலும் அந்த பாசம் அந்த லவ் வந்து இழுத்துரும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை ஏற்று வந்து பார்க்குறீங்க. ஸோ அப்போல ஒரு 2 கையுமே இப்படி வந்து ஹக் பண்ணுற மாதிரி விரிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே ஷையாக போயிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போல இந்த ரூம் டோர்லேருந்து வெளியிலேருந்து என்னடா மேரேஜ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஓகே ஓகே அப்படின்ட்டு ஜேகே வந்து சொல்லிகிட்டே வந்து உங்களை ஹக் பண்ணிகிட்டே உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, மேரேஜ் தான். இப்போ இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் கேட்டு எத்தனை பேர் வர போகிறாங்களோ தெரியல. லாஸ்ட்டாக போட்ட நம்ம ஜிம்மினோட ஒன் ஷாட்டுக்கு வந்து நிறையா பேர் ஸ்பெஷல் பார்ட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்பெஷல் பார்ட் போடலாம் தான், ஆனால் அதுக்கு அவ்வளோதான் அதோட வேல்யூ. ஸோ அதுக்கு மேலே வந்து அது இழுத்து டெஸ்ட்டு வச்சு வைக்கலாம். அதில் வந்து ஒரு ஹிண்ட்டு வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு இழுக்கலாம் தான். பட் ரொம்ப லாங்காக போகுமேன்னு சொல்லிட்டு தான் ஐ வில் ட்ரைன்னு எல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ பார்ப்போம். அதுக்கு வந்து எனக்கு ஸ்பெஷல் பார்ட் போட்டால் செட் ஆகாது அப்படின்ட்டு வந்து தோணுது. அதுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு அவ்வளோதான் அளவு. அதுக்கு மேலே அந்த கதையில் இழுத்தா நல்லா இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது. ஸோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் சிம்பிள் தான். ஏன்னா வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த நம்ம ட்ரீமர்கள் யூனா வந்து ரொம்ப வந்து வல்கராலாம் வந்து இப்போ திட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து வேணாடா, ஸோ சும்மா ஸ்மூத்தாகவே போடு, லவ்லி, நம்ம மனசு ரிலாக்ஸ்ட் ஆகிற மாதிரி ஸ்மூத்தாகவே போடு அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்மூத்தாக லவ்லியாகவே நான் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரைம் காதலோடு நான் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஆத்தர் வந்து இன்னும் என்கிட்ட வந்து ஸ்டோரி வந்து சொல்லலை. ஆத்தர் வந்து சண்டே மட்டும் தான் அதை வந்து போட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வந்தாலுமே சண்டே ஒன்லி தான் வரும். பார்ப்போம் ஆத்தர் எந்த ஜென்மத்தில் வந்து என்கிட்ட வந்து கதையை வந்து சொல்கிறாங்க, அதை நான் எப்போ வந்து போகிறேன்ட்டுன்னு வந்து பார்ப்போம். ஆத்தர் வந்து கொஞ்சம் பிஸி. ஸோ நெக்ஸ்ட்டு
ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணலாம். ஜேகேக்கு அந்த ஷார்ட் சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு வந்து நினைக்கிறேன். இப்போ எனக்கு மைண்டே வந்து சரியில்லைடா, நான் வீட்டுக்குள்ளே இருக்கனால ஓவர் டிப்ரெஷனில் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன். எனக்கு எந்த வேலையுமே என் வேலையை பார்க்கவே எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமாக கடுப்பாக ஏன்டா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கேன் ஒரு 2 மந்த்ஸாக. 2 மந்த்ஸ் இல்லைடா, 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இல்லை, மார்ச் எக்ஸாம் முடிச்சு, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 4 மந்த்ஸுக்கு மேலேயே ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோமா. ஸோ அதனால் வந்து ஏதோ எனக்கு எரிச்சலாக வந்து இருக்குது. எப்படியாச்சும் நான் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொண்டு வந்து என் மூளையை நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நல்ல நல்ல ஸ்டோரியாக வந்து போடுறேன்டா. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஸோ டாட்டா, பாய் பாய், லவ் யூ.